மார்னிங். நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவே ஓட்டம் தாங்க. இந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு 24 ஹவர்ஸ் ப்ராசஸ்ஸுங்க. பகலில் மட்டும் கிடையாதுங்க, ராத்திரிலேயும் ஓடும், தூக்கத்துலேயும் ஓடும், கனவுலேயும் ஓடும். மனம் தாங்க ஒட்டு மொத்தத்தையுமே அலக்கழிக்குது. ஒரு 75% பார்த்திங்கன்னா இந்த உடலை மனசு தாங்க இயக்குது. மனதை முடிஞ்ச வரைக்கும் அந்த ஓட்டத்தை குறைச்சி அதை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. அது ஓடுதல் தான் அதுக்கு ரொம்ப ஆர்வம். இந்த உடலை அலக்களிக்கிறதுல மனம் மாதிரி ஒரு பெரிய சூட்சும ஒரு ஒரு எப்படி அரக்கன்னு சொல்லலாம் மனசை. மனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பகவான் ரமண மகரிஷிலாம். மனசுனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவரெல்லாம் உடல் மனம் புத்தியை தாண்டி போனவர். ஒரு சாதாரண மனிதோட வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம அதை வச்சுக்கலாங்க. ஓடுற மனதை கவனிக்கிறது. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம். இப்போ நான் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறோம், நம்ம சுத்தப்படுத்துகிறோம், நம்ம வண்டியெல்லாம் கழுவுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம மனதை நம்ம சுத்தப்படுத்துகிறதே இல்லைங்க. அதனால தான் பல பிரச்சனைகள் நமக்கு உருவாகுது. 20 வயசில் நம்ம நினச்ச நினப்பு அதை நிறைவேறாமல் இருக்கும்போது 40 வயசில் அது நினைக்குங்க. 40 வயசில் நினச்ச நினப்பு பார்த்திங்கன்னா 80 வயசில் அந்த நினப்பு நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைவேறாத எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நமக்குள்ளே நம்மளை அது அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளாக இருக்க விடாதுங்க. நம்மளை தாவி 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 ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். இதை நினைக்க, அதை நினைக்க, அப்புறம் நேற்று நடந்தது நினைக்கிறது, அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நினைக்கிறது. இந்த நினப்பு தாங்க மிகப்பெரிய ஒரு 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 சிக்கலை நமக்குள்ளே உருவாக்குது. ஒரு நல்ல ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அதை ரசித்து சாப்பிட்டு ஒரு தூக்கம் கூட தூங்க முடியாது நம்மளால். எல்லா நேரத்துலையுமே ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த மனதை நீங்கள் கவனிங்க. முடிஞ்ச வரைக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அதான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் கொடுத்த ஒரு தீட்சை சும்மா இரு அப்படின்னாருங்க. சும்மா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம். உடல் மனம் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த சும்மா இருந்தது சொல்லுது. அது ஆன்மீகத்துக்கான விஷயம் மட்டும் இல்லைங்க, உளவியல் வாழ்க்கையில் ஓடக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கும் அது பொருந்துங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனதை அமைதியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள். தியானம் தாங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு. தியானம் பண்ணுங்கள், மனதை அமைதியாக வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு 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 எப்படி சொல்கிறது, கொண்டாட்டம் மிகுந்தது. தொடர்ந்து வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக பயணிங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க. வணக்கம்.